கன்னியாகுமரி மாவட்டம் கிள்ளியூர் தொகுதியில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் நிர்வாகிகள் கூட்டம் நடைபெற்ற நிலையில் அக்கட்சியின் வேட்பாளர் ராஜேஷ்குமார் சிறப்புரையாற்றினார். கன்னியாகுமரி மாவட்டம் கிள்ளியூர் தொகுதியில் ஏற்கனவே இருமுறை வெற்றி பெற்ற ராஜேஷ்குமார் எம்எல்ஏ மூன்றாவது முறையாக மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் போட்டியிடுகிறார். இந்நிலையில் கிள்ளியூரில் நடைபெற்ற மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் நிர்வாகிகள் கூட்டத்தில் பேசிய அவர், கடந்த 5 ஆண்டுகளில் 1000 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வந்துள்ளதாகவும், ஏவிஎம் கால்வாயில் தூர்வாரும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும், இதனை எதிர்க்கட்சி வேட்பாளர்கள் தவறாக சித்தரித்து வருவதாகவும் தெரிவித்தார். இதில் கூட்டணி கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் என பலர் கலந்து கொண்டனர். இல்லந்தோறும் செங்கல் பிரச்சாரத்தையும் நான் காலையிலே ஆரம்பித்து வைக்க இருக்கின்றேன். அதே போன்று இங்கும் அந்த ஏவிஎம் கால்வாய் பொறுத்தவரையில் அது மத்திய அரசினுடைய தேசிய நீர்வழி பாதையில் இருக்குது. அந்த தேசிய நீர்வழி பாதையில் இருக்கனால அந்த ஏவிஎம் கால்வாயில் சீரமைக்கிறதுல சில சிக்கல்கள் இருக்கு. கடந்த 2025-2026 ஆண்டு சட்டமன்ற கூட்டத்தொடரில் மதிப்பிற்குரிய நகராட்சி நிர்வாகத்துறையினுடைய அமைச்சர் நேரு அவர்கள் ஏவிஎம் கால்வாயை தூர்வாருவதற்காக சுமார் 35 கோடி ரூபாயை அறிவித்தார்கள். ஒரு திட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் முதல்ல நிறைய அதுக்கான விதிகள் இருக்கு. ஃபீசிபிலிட்டி இருக்கான்னு பார்க்கணும். அதுக்கு பிறகு டிபிஆர் விரிவான திட்ட அறிக்கை, அதுக்கு பிறகு டெக்னிக்கல் சாங்ஷன், ரெண்டாவது WRD வாட்டர் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட், அது நீர்வளத்துறைக்கு சொந்தமான கால்வாய். அப்போ நீர்வளத்துறைக்கு சொந்தமான கால்வாய்னா அவங்கள்ட்ட தடையில்லா சான்று வாங்கணும், என்ஓசி வாங்கணும். என்ஓசி வாங்கினா தான் அங்கே வேலை செய்ய முடியும். அந்த என்ஓசி கிடைச்ச உடனே அந்த நிதியை அதற்கான டெண்டர் அறிவிக்கப்பட்டு யார் டெண்டர் இருக்காங்களோ எடுத்த உடனே அந்த பணி துவங்கும். அதில் ஒன்றும் எந்த விதமான சந்தேகமோ அதில் வேற பொய்யான ஒன்றுமே கிடையாது. சட்டமன்ற உறுப்பினர் செய்யக்கூடிய பணிகளை இவங்கள மாதிரி நான் விளம்பரம் செய்கிறது கிடையாது. இன்றைக்கி எதிர்த்தரப்பில் பேசக்கூடியவங்க ஏதாவது அவங்களுக்கு உண்மையான விஷயங்களை தெரிஞ்சு பேசுகிறாங்களான்னு தெரியாது. ஒரு திட்டத்தை கொண்டு வரும்போது இன்னைக்கு நினச்சி நாளை உடனே திட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. அதுக்குன்னு சில நடைமுறைகள் இருக்குது. அந்த நடைமுறைகளை எல்லாம் ஃபாலோ பண்ணி அதை நிவர்த்தி பண்ண போகிற தான் ஒரு திட்டத்தை கொண்டு வரணும். அதனால் எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடியவங்க முதல்ல அந்த புக் எடுத்து படிக்க சொல்லுங்கள். ஒரு ஏவிஎம் கால்வாய்னா அந்த ஏவிஎம் கால்வாய் எப்போ அறிவிப்பு வந்தது, அதுக்கு அடுத்த ப்ராசஸ் என்ன, அதில் எங்கெல்லாம் தடையெல்லாம் சான்று வாங்கணும், இதெல்லாம் அவங்க படித்து சொன்னால் அதுக்கு நான் பதில் சொல்லலாம். அதனால் யாரோ பேசக்கூடிய வார்த்தைக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது.